Sir, most of us are students asking our YouTube channel link. அனுப்புகிறேன் குரூப்பில் அனுப்புகிறேன். Okay, sir. Okay, sir. Carry on. Yeah. Okay, sir. Now we can move to our economy part. நம்ம economic political science பார்த்துட்டோம். பாலிட்டியில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம நேற்று பேசணும். முன்னாடி வந்த கிளாஸ்ல வந்து ராம்லாம் கூட வந்து இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவர் ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கிறார். நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோ. உங்க குரூப்லேயே வந்து ஃப்ரீ. நம்ம குரூப்ல வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நம்ம குரூப்பே வந்து 24x7 அப்படிங்கிறது பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். என்னைக்கு வேணா உங்களுக்கு டவுட்டை கேட்கலாம். நீங்க வந்து நம்ம பதில் சொன்னாலோ சாரோ யாரோ ஒருத்தவங்க பதில் சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம குரூப்பே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குரூப். ஏதோ ஒரு குயிஸ் போடுவாங்க, ஏதோ ஒரு ஒப்பீனியன் கேட்கக்கூடியது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குரூப் நம்ம குரூப். ஸோ அதுல வந்து நம்ம தொடர்ந்து கிளாஸ் நம்ம நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம எக்கனாமில போறோம். எக்கனாமியோட சம்பந்தமான ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது இதுல 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை எதை வந்து நம்ம கரெக்ட்ங்கிறத நம்ம பார்க்கணும். இதுல பாருங்க, இந்த கொஸ்டின்ஸை படிக்கணும். The present Indian tax system is based on the Asian tax system. இப்போ நம்ம இருக்கக்கூடிய டாக்ஸ் சிஸ்டம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஏஷியன் டாக்ஸ் சிஸ்டம் பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா, the income tax was introduced by for the first time in order to meet the losses sustained by the government on account of mutiny of 1857. இந்தியாவின் முதலாக வருமான வரி 1857 ஆண்டு இழப்புகளை ஈடுகட்ட அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது. அதாவது இந்த சிப்பாய் முட்டினின்னு சொல்லிட்டு 1857 the first independence of Indiaன்னு சொல்லுவாங்க. அப்பதான் முதல்ல இந்த இன்கம் டாக்ஸ்ங்கிற பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. மூணாவது என்ன சொல்றாங்க, எக்ஸசைஸ் டியூட்டி இஸ் த இம்பார்ட்டன்ட் டு த டைரக்ட் டாக்ஸ் இன் இந்தியா. ஸோ எக்ஸசைஸ் டியூட்டி தான் வந்து டைரக்ட் டாக்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் சொல்றாங்க. நாலாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்தியன் ஆல்மோஸ்ட் ஆல் த டைரக்ட் டாக்ஸஸ் கலெக்டட் பை தி யூனியன் கவர்மெண்ட். எல்லா டைரக்ட் டாக்ஸுமே யூனியன் கவர்மெண்டால மட்டும்தான் கலெக்ட் பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் அப்படி சொல்றாங்க. அதாவது முக்கியமான அது எல்லாது குறைந்தபட்சமானது அதிகபட்சம் கவர்மெண்ட் தான், யூனியன் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுல ஆன்சர் தெரியுமா? எந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க கரெக்ட் ராங்னு நினைக்கிறீங்க? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லலாம். உங்க வியூ எனக்கு வேணும். Excise duty is a type of indirect tax, so it is a incorrect statement. So 1, 2 and 4 are the correct statements. Option C. Am I right, sir? Correct. I think correct. இன்னும் கொஞ்சம் அது நம்ம பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் நீங்க நினைக்கிறீங்களா? No, but in the Asian time we had barter system, so there will be no tax system. So then 2 or 4 அப்ப டாக்ஸ் இருந்துச்சு. நம்ம சோலாஸ் பீரியட்ல கூட நம்ம வாங்கியிருக்கோம். சோலாஸ் நம்ம வரி கட்டியிருக்கோம். அப்பையில இருந்தே நமக்கு வரிங்கிற கான்செப்ட் வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம்லயே நமக்கு இருக்கு. ஸோ கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பாருங்க. வேற யாருக்காச்சும் ஒரு திங்கிங் அவ்வளவுதான். நம்மளோட டாக்ஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க, மனு தர்மம் சொல்லுவாங்க, மனு தர்ம சாஸ்திரா சொல்லுவாங்க. ஸோ அப்பையில இருந்தே நமக்கு டாக்ஸ் பத்தி ஒரு கொடுத்துருக்காங்க, அஸ்தசாஸ்திராஸ்ல கொடுத்துருக்காங்க. மௌரியன் பீரியட்ல முஸ்லிம்ஸ் வந்து நமக்கு டாக்ஸ் போட்டாங்க. மௌரியன் பீரியடோட டாக்ஸ் நமக்கு வந்து தெரியாது இல்லை. ஸோ இந்தியன் மாடர்ன் சிஸ்டமோட டாக்ஸ் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுங்கிற பாக்குறப்ப இஸ் பேஸ்ட் ஆன் பிரிட்டிஷ் காலனியல். பிரிட்டிஷ் காலனியால இருந்து நமக்கு இந்த டாக்ஸ்ங்கிற கான்செப்ட் வந்து மெயினா வந்துச்சு. அதுலதான் நமக்கு எதனால வந்து டாக்ஸ் காந்திஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காந்தி கவர்மெண்ட்ல வந்து போய் வரிகோடா இயக்கம், உண்ணாவிரத இயக்கம் இதெல்லாம் பண்ணாங்க. எதுக்கு வரி சால்ட் டாக்ஸ் போட்டாங்க. இந்த டாக்ஸ் சிஸ்டம்லாம் எப்ப வந்துச்சு நமக்கு அப்படி பாத்துறப்ப பிரிட்டிஷ் காலனியல் இருந்து வருது. சோ இந்த கான்செப்ட்ல பாக்குறப்ப இந்த ஏஷியன் டாக்ஸ் சிஸ்டம், இந்தியன் டாக்ஸ் சிஸ்டம் வந்து இருந்துச்சு. டாக்ஸ் சிஸ்டம்ங்கிற கான்செப்ட் வந்து இந்தியால இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அது இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற மாடர்ன் டாக்ஸ் சிஸ்டம் படி ஒத்து வருமான்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது. ஆனா இந்த கொஸ்டினோட சிஸ்டம் பாருங்க, பிரசன்ட் இந்தியன் டாக்ஸ் சிஸ்டம் போடுறோம்.
பிரசன்ட் என்ன அப்படின்னா மாடர்ன் அப்படின்னு அர்த்தம். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சோ அப்ப என்ன சொல்லிருக்கான், பிரசன்ட் டாக்ஸ் சிஸ்டம்னு கொடுத்துருந்தான். சோ பிரசன்ட் டாக்ஸ் சிஸ்டம்ங்கிறது வந்து அதோட ஒத்து போகுமா? பிரசன்ட் டாக்ஸ் சிஸ்டம்ங்கிறது வந்து அதோட ஒத்து போகுமான்னு பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் வரும். ஆனா முதல்ல பிரிட்டிஷ் தான் இந்தியன் 1860s வந்து இன்கம் டாக்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப நம்ம அந்த பாயிண்ட்டை நம்ம கவனிக்கிறப்ப நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, 1857க்கு அப்புறம் தான் வந்து அதாவது சிப்பாய் மியூட்னிக்கு அப்புறம் தான் வந்து இன்கம் டாக்ஸ்ங்கிற கான்செப்ட் வந்திருக்கான்னு கேட்டாங்கன்னா அது கரெக்டான ஆன்சருங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அப்ப அந்த ஆப்ஷன் நீங்க பாக்குறப்ப அந்த ஆப்ஷனை பாக்குறப்ப அப்ப செகண்ட் ஒன் கரெக்ட். அப்ப செகண்ட் ஒன் கரெக்ட். என்ன தெரியுதுன்னா So நம்ம taxes சார் நம்ம டாக்ஸ் சிஸ்டம் பாக்குறப்ப பிரசன்ட் டே டாக்ஸ் சிஸ்டமா அப்படின்னு பாக்குறப்ப அதுல ஒரு டவுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து அப்ராக்சிமேட்டா பாக்குறப்ப நம்ம டாக்ஸ் சிஸ்டம்ங்கிற கான்செப்ட் இருந்திருக்கிறதுனால நம்ம அதை ஆன்சரா எடுத்துக்கிட்டு சம் சொன்னாங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்ட். ஸோ செகண்ட் ஒன்று கரெக்டாக செகண்ட் ஒன்று கரெக்டு. ஃபோர்த் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வாக்கியம்ல எனக்கு திருப்தி இல்லை. ஏன்னா ப்ரெசன்ட் டே டாக்ஸ் சிஸ்டம் வந்து இந்த ஏஷியன் சிஸ்டமோட இதோட சமமான்னு கேட்டிங்கன்னா அது என்னால் ஏற்றுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஏன்னா மனு தர்மம் சாஸ்திரம் அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ அப்போ அதில் வந்து எப்படி ஒத்து வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே ஆன்சர் பார்க்குறப்ப ஸோ 1, 2, 4 தான் இதோட ஆன்சர். எனி டவுட்? நோ சார், கிளியர். ஓகே. இல்லை ஏதாச்சும் நான் அந்த கொஞ்சம் இந்த டீட்டெயில்ஸ் நான் அனுப்புறேன் உங்களுக்கு இது சம்பந்தமா. நெக்ஸ்ட் என்ன போட்டுருக்காங்க, why do more people engage in non-agriculture occupation? ஏன் வந்து விவசாயம் இல்லாத தொழிலில் அதிகம் பேர் ஈடுபட காரணம் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் நான் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா the insufficient agricultural land, அதாவது போதிய விவசாய நிலங்கள் இல்லை சொல்றாங்க. செகண்ட் டிமாண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் குட் இஸ் லோ, அதாவது பொருளாதார விவசாய பொருட்களுக்கான தேவை குறைவு அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது என்ன சொன்னாங்க, இன்சபிஷியன்ட் ப்ராஃபிட் வந்து கம்மியா இருக்கிறதுனால அப்படி சொல்றாங்க. நாலாவது என்ன சொல்றாங்க, பீப்புள் லாஸ்ட் த இன்வால்வ்மெண்ட், மக்களோட ஈடுபாடு இல்லை அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அப்ப இதுல வந்து எந்த ஆன்சர் வந்து ரொம்ப அப்ராக்சிமேட்டா இருக்குன்னு பார்க்கலாம். எந்த ஆன்சர் நீங்க நினைக்கிறீங்க? Sir, I think that the option A will be the answer. It's my opinion because nowadays all we are changing into urbanization, we are getting into city place and we are destroying. So it will be the insufficient agricultural lands. வெரி குட். ஸோ இதுல என்னோட இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, எனக்கு இந்த கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் வச்சிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆப்ஷன் 4மே ஒரு தவறான போக்குல வச்சிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. இது என்ன பாத்தீங்கன்னா இன்சபிஷியன்ட் லேண்ட்னு சொல்றாங்க. இந்த இன்சபிஷியன்ட் லேண்ட்னா அதாவது பாத்தீங்கன்னா நிலம் வந்து இப்போ ஒரு ஆள்கிட்ட வந்து கொஞ்சோண்டு இருக்கலாம், இன்னொரு ஆள்கிட்ட வந்து பெரிய பிக் சைஸ்ல இருக்கலாம்.
ஸோ ஒரு இப்ப அதிகமா நிலம் வச்சிருக்கவங்களோட ப்ரொடக்ஷனும் கம்மியா இருக்கிற நிலம் வச்சிருக்கவங்க ப்ரொடக்ஷனும் வந்து ஈக்குவல் கிடையாது. ஸோ அப்போ அவங்களோட ப்ராஃபிட்டும் ஈக்குவலா இருக்காது டெஃபினெட்லி. ஸோ அப்போ வந்து எப்படி வந்து ப்ராஃபிட்டும் ஈக்குவலா இருக்காது. ஸோ அப்போ வந்து எப்படி வந்து இது வந்து கண்டிப்பா இது வந்து ஆன்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்சபிஷியன்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் அப்படி சொல்றப்ப இது டிஃபரன்ஸ் ஆகும். ஆனா இது ஒரு காரணம் நீங்க சொல்றது. அதே நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுல ஏன் வந்து இது ஆகாது, இது ஏன் ஆப்ஷன் இருக்காதுன்னு நான் சொல்றேன்னா, இப்ப அந்த ஸ்மால் லேண்ட் வச்சிருக்காரு, இந்த ஸ்மால் லேண்ட் வச்சிருக்கவர் வந்து ஒரு கிரீன் ரெவல்யூஷன்ல பண்ற மாதிரி. எக்ஸாம்பிள், நம்ம வந்து அதிகமான பொட்டாசியம் போடுறது, அதிகமான சயின்டிபிக் டூல்ஸை போட்டு நம்ம ப்ரொடக்ஷனை பண்றப்ப இதோடைய ப்ரொடக்ஷனும் ஈக்குவல் பண்ணலாம் சொல்றாங்க. அதுதான் நம்மளுடைய கிரீன் ரெவல்யூஷன். நேரு வந்து நம்ம இந்தியா வந்து சுதந்திரமாயி 1947க்கு அப்புறமா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ ஏன் ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கிறப்ப பாக்குறப்ப நம்ம வந்து ரொம்ப நேச்சுரலா பண்ணும். ஸோ நேச்சுரலா பண்றப்ப அதோட ப்ரொடக்ஷன் எப்பயுமே கம்மியா தான் இருக்கும். கம்மியா இருக்கணும்னா அது எஃபிஷியன்சி வந்து கம்மி, ப்ரொடக்ஷனோட ஈல்டு கம்மி. இப்ப இருக்கிற நெல்லோடைய ரகங்களா பாருங்க, 6 மாசம் விளைய வேண்டியதை ஒரு 3 மாசம் 2 மாசத்துல தான் விளைய வந்து வருது. நிறைய விதமான கிராப்ஸோடைய டைம் பீரியடை குறைக்குது, அதிகப்படுத்துது. ஸோ அப்ப வந்து ஒரு சிலது வந்து குறுகிய காலத்துல போட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வகையான ரகங்கள் வருது. அதுக்கான உரங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது, அதுக்கான ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்ப இதெல்லாம் விட நம்மளுடைய அந்த அறுவடை பண்றதுக்கான மிஷின்ஸ் வந்துட்டு, முன்னாடியெல்லாம் அறுவடை பண்றதுக்கே பல நாட்கள் ஆகும். அதை அறுவடை பண்ணி அடிச்சு சொல்லுவாங்க, இந்த ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க, யானை கட்டி வந்து நெல் எடுத்தாங்களாம் அந்த காலத்துலாம். ஸோ அப்படிலாம் இருந்தது போக இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு டெக்னிக்கல் மிஷின்ஸ் வந்துட்டு. ஸோ டெக்னிக்கல் மிஷின்ஸ் வரப்ப அந்த அறுவடை பண்ணி ஈஸியா ஒரு நாள்ல அறுவடை எல்லாம் முடிச்சுட்டு போயிடுறாங்க எல்லாம். ஸோ அப்ப அதுல வந்து ஹியூமன்ஸோடைய வேலை வந்து குறையுது. ஸோ அப்ப வந்து நீங்க சொல்ல முடியாது இன்சபிஷியன்ட் லேண்ட்னாலதான் எனக்கு வந்து லேண்ட் வந்து எனக்கு வந்து நீங்க சொல்லுங்க எனக்கு 1 மா தான் இருக்கு, எனக்கு வந்து 3 மா இருக்கு, அது 1 ஹெக்டேர் இருக்கு, எனக்கு 3 ஹெக்டேர் இருக்கு, அதனாலதான் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கம்மியாயிட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது இன்னும் நான் படிச்சேன், இது என்சிஆர்டில நான் படிச்சிருந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, இதே நிலத்துல வந்து குறுகிய காலத்துல பல பயிர்களை பண்ணலாம். ஒரு ஜூன் மாசத்துக்குள்ளார நெல்லை போடுறது, கோதுமையை போடுறது, அப்புறம் சம்பா போடுறது, அப்படி நிறைய ரகங்களை போட்டு இதை பண்ணி நம்ம பண்ணலாம். அதே இதோட ஷார்ட் பீரியட் டைம் வந்து அதிகமா இருக்கும். அதோட பீரியட் ஆஃப் டைம் அதுவும் டிஃப்ரெண்ட் பண்ணுது. ஸோ அப்ப இதே குறுகிய நேரத்துல வந்து கொஞ்சோண்டு அரிசியும் போடலாம், கொஞ்சோண்டு சம்பா கோதுமை அது மாதிரி சில விஷயங்களோ போடலாம். ஸோ அந்த கிராப்ஸோடைய டிஃப்ரெண்ட் இது இருக்கு. ஸோ அதனாலதான் பீப்புள் போறாங்களா, அதை விட்டு போறாங்களாங்கிறது வந்து நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ குறுகிய வட்டத்தில் விவசாயம் பண்ணி சாதிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்ப இதை மட்டும் நான் காரணமா வச்சுக்கிட்டு நான் சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன சொல்றாங்க, டிமாண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் குட் இஸ் லோ. விவசாய பொருட்கள் சேவை குறைவு, கண்டிப்பா குறையாது. எல்லாரும் சாப்பிட்டுதான் ஆகணும், எல்லாரும் சாதம் சாப்பிடணும், எல்லாம் காய்கறி சாப்பிடணும், எல்லாருமே பால் குடிச்சுதான் ஆகணும். அக்ரிகல்ச்சர் நீங்களாம் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் ஒன்லி ஃபார்மிங். நீங்க சொல்றது வந்து ஃபார்மிங் மட்டும்தான் அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங் மட்டும்தான் அக்ரிகல்ச்சர் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அது கிடையாது, அது கிடையவே கிடையாது. என்னெல்லாம் அக்ரிகல்ச்சர் நிறைய இருக்கு. பால் இருக்கு, மீன் தொழில் இருக்கு, ஆடு மாடு வளர்ப்பு இருக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்களும் அக்ரிகல்ச்சர் சார்ந்தோம். ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம பாக்குறப்ப டிமாண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் குட்ஸ் எப்பயுமே டிமாண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் குட்ஸ் ஸ்லோ ஆகாது. ஏன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு அது வந்து ஆகாது, ஆனா அது ஒரு மாடரேட் லெவல்ல இருக்கும். ஒண்ணு லோவா போகும், ரொம்ப லோவா போகாது, அதோட தேவையே இல்லாம போயிடாது. ஏன்னா இப்ப ஒரு வெங்காயம் இருக்கு, இப்ப வெங்காயத்தோட ரேட் வந்து கூட போயிட்டுன்னா அதோட பயன்பாடு கம்மி ஆகும். ஆனா ரொம்ப அது வந்து வெங்காயம் இல்லாமலே பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அதே வெங்காயத்தோட ரேட் கம்மியா இருக்கிறப்ப எக்ஸ்ட்ரீம்க்கு வாங்கி எல்லாம் வெங்காய குருமா வெங்காய பச்சி அப்படி சாப்பிட்டுருவாங்களா, அதுவும் கிடையாது. ஸோ எதுவுமே எக்ஸ்ட்ரீம் ஹையும் ஆகாது, எக்ஸ்ட்ரீம் லோவும் ஆகாது. இட்ஸ் ஆல்வேஸ் ஆன் மாடரேட் லெவல், எப்பயும் மாடரேட் லெவல்ல இருக்கும். ஸோ அப்ப அந்த மாடரேட் லெவல்ல இருக்கிறப்ப டிமாண்ட் வந்து என்னைக்குமே காலகாலத்துக்கும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஸோ அப்ப இந்த ரெண்டாவது பாயிண்ட்டுமே நம்மளால ஏத்துக்க முடியாது. ஸோ அதே நேரத்துல டி ஆப்ஷன் பண்ணுங்க, மக்களுக்கு போதிய ஈடுபாடு இல்லையா,
எஸ், இது வேணா ஒரு வேலிட் பாயிண்டா நான் எடுத்துப்பேன். இது வேணா இன்னைக்கு காலத்துல அக்ரிகல்ச்சருடைய தொழிலுக்கும் நான் அக்ரிகல்ச்சர் தொழிலுக்கும் வித்தியாசம் வச்சு பாக்குறப்ப இதை ஏன்டா நம்ம போய் விவசாய நிலத்துல போய் நின்றுக்கிட்டு சேத்துல மிதிச்சுக்கிட்டு பாம்பு கடி வாங்கிக்கிட்டு நம்ம வந்து விவசாயம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா இருக்கு. இது வந்து இன்னைக்கு வேலிட் பாயிண்டான்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் வேலிட் பாயிண்ட். இன்னைக்கு காலத்துல ஏன்டா அதை போய் விவசாயத்தை பண்ணிட்டு இதை ஏன்டா பண்ணிட்டு அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு இருக்கு. நம்ம இளைஞர்களுடைய ஈடுபாடு வந்து இன்னைக்கு சொல்ல போனா அக்ரிகல்ச்சர் லோ, அதுக்குன்னு இல்லவே இல்லையா, கிடையாது. அதை நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு பசங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் போய் விவசாயம் பண்ணணும், விவசாய டிபார்ட்மெண்ட்ல போய் படிக்கணும், அக்ரி படிக்கிறது கோயம்புத்தூர்ல இருக்கிற அக்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு பாடுபடுறாங்க. ஸோ அதை போய் படிக்கிறாங்க. அதை எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் பண்றாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதோட இன்வெஸ்ட்மெண்ட், அந்த லாஸ் ஆஃப் இன்வால்வ்மெண்ட் வந்து நீ குறைதான், டெஃபினெட்லி அது எனக்கு தோணுது. ஆனா இதுவுமே அப்ராக்சிமேட்டட் ஆன்சர், என்னைக்குமே அழியாத ஒரு ஆன்சர் அப்படி சொல்றேன் நான். ஆனா மூணாவது ஒண்ணு பாருங்க, இன்சபிஷியன்ட் ப்ராஃபிட் அப்படி சொல்றாங்க. அதாவது போதிய லாபம் இல்லை அப்படி சொல்றாங்க. அந்த போதிய லாபம் இல்லைங்கிறது இது ஒரு வேலிட் பாயிண்ட், இதை நான் ஏத்துப்பேன். நீங்க சில பொருட்களுக்கு வந்து போதிய வேல்யூ பாயிண்ட் இல்லை. கூட விவசாயிகள்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் பண்ணுங்க சொல்லுங்க, எம்எஸ்பின்னு சொல்றாங்க. மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னா என்னன்னா, இந்த பாயிண்ட் கூட உங்களுக்கு இந்த வாட்டி எக்ஸாம்பிள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கு வந்து லாபம் வந்துச்சுன்னா எடுத்துப்போம், நட்டம் வந்தா அதையும் விவசாயிகள்லாம் சொல்றீங்க. 10 ரூபா போட்டு அந்த 10 ரூபா கூட அவனால எடுக்க முடியலன்னா அவன் வந்து நட்டம் ஆயிடும். சோ அந்த 10 ரூபா போட்டு 10 ரூபா கூட எடுக்க முடியல, விவசாயிகளால எடுக்க முடியலன்னா அவர்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படும். அதுக்கு கவர்மெண்ட் என்ன, அந்த விவசாயிகள் என்ன சொல்றாங்க, இந்த 10 ரூபாங்கிறது எப்பயுமே எங்களுக்கு ஸ்டாண்டர்டா கிடைக்கும். 10 ரூபா தாண்டி எனக்கு கிடைக்குன்னா அது எனக்கு லாபம். ஆனா அந்த 10 ரூபாய்க்கு கீழே போயிடக்கூடாது, அதுதான் எங்களுக்கு முக்கியம். இந்த 10 ரூபா நான் வந்து விவசாய விளைவிக்கிறேன், அந்த விவசாய நிலத்துல விளைவித்து இந்த 10 ரூபா ஆகுதுன்னா அந்த 10 ரூபா எனக்கு ஸ்டாண்டர்டா கிடைக்கணும். அதான் எம்எஸ்பின்னு சொல்லுது, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சொல்றாங்க. சோ நான் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு விவசாயிகளுக்கும் ஒரு நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு, இனிமே போயிட்டு இருக்கு சொல்றாங்க. சோ அப்ப இந்த இன்சபிஷியன்ட் ப்ராஃபிட் இருக்கா, டெஃபினெட்லி இருக்கு. இப்ப நம்ம சொல்றோம், இப்ப இந்த இன்சபிஷியன்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் இருக்கிறப்ப இன்சபிஷியன்ட் ப்ராஃபிட்டா தான் ஆகும். ஏன் தெரியுமா? ஏன்னா அதோட ப்ரொடக்ஷன், இப்ப அந்த மிஷின் வாங்கினா அந்த மிஷின் காஸ்ட் ஆகும், அந்த பெஸ்டைட்ஸ் அந்த உரம் போடணும்னா அதுக்கான காஸ்ட் ஆஃப் உரம் போடணும். ஸோ அப்ப அது டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ இன்சபிஷியன்ட் லேண்டா இருக்கிறப்ப இன்சபிஷியன்ட் ப்ராஃபிட்டா மாறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இதுல இருக்கலே ஒரு வேலிடான பாயிண்டா பாக்குறது வந்து இன்சபிஷியன்ட் ப்ராஃபிட். அதாலும் ப்ராஃபிட்ஸே இன்சபிஷியன்ட், அது ஒரு நியாயமான ஒரு காரணமா நான் பாக்குறேன். அதே நேரத்தில் எப்பயுமே இன்சபிஷியன்டா ப்ராஃபிட்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இட்ஸ் மேபி டிஃபர் ஃப்ரம் டிஃபர். ஸோ அப்ப இந்த 4 ஆப்ஷனுமே கொஞ்சம் ஒன்னோட கோரிலேஷன் உண்டு. ஸோ இதனாலதான் நான் அக்ரிகல்ச்சர் ஆக்குபேஷனுக்கு அதிகமா போறாங்களா, விவசாயம் இல்லாத தொழிலுக்கு போறாங்களா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு காலத்துல இந்த 4 பாயிண்ட்டுமே ஒரு வேலிட் பாயிண்டா நான் பாக்குறேன். ஆனா இந்த இதுல அவங்க கவர்மெண்டா சொல்றது இன்சபிஷியன்ட் ப்ராஃபிட் சொல்றாங்க. ஸோ ரொம்ப யோசிச்சுதான் இந்த ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கு. எனி டவுட்? இந்த டைம் எடுத்துக்கிட்டதுல Yes sir, we can go to the next question. ஓகே, இதுல ஏதாச்சும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கா? Just everyone's opinion is different. No, just we want to think from various perspectives. இந்த கொஸ்டினே வந்து நம்மள திங்க் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ரொம்ப டிஃபரெண்டான கொஸ்டினா இருக்கு நான் பாக்குறேன். Yes sure sir. Next 6th question பாக்குறப்ப, why is wheat not cultivated in Tamil? தமிழ்நாட்டுல ஏன் கோதுமை சாகுபடி செய்வதில்லை அப்படி சொல்றாங்க. ஏன் சாகுபடி செய்யல, ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வீட்டோடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும், வீட்டோட ப்ரொடக்ஷனை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்து வீட் ஏன் ப்ரொடக்ஷன் வந்து ஏன் வந்து ப்ரொடக்ஷன் ஆகலன்னு தெரியலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்னா, இந்தியாவிலே செகண்ட், நல்லா எல்லாம் நோட் பண்ணீங்க, செகண்ட் லார்ஜஸ்ட் வீட் ப்ரொடக்ஷன் வந்து யாருன்னா உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப்,
ஹரியானா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், குஜராத் இவங்க தான் வந்து அதிகமா வந்து ப்ரொடக்ஷன்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குளோபல் லெவல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா 771 மில்லியன் டன்ஸ் 2021 வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்தியா தான் அதிகமா செகண்ட் லார்ஜஸ்ட் வீட் ப்ரொடக்ஷனை நம்ம பண்ணியிருக்கோம் இந்த காலத்துல. இந்த விஷயத்த நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே சார். 1 minute. Why wheat production is not in Tamil Nadu? ஏன் வந்து பண்ணல? அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளைமேட். கிளைமேட் ப்ராடக்ட் வந்து ரொம்ப டிஃபரெண்ட். இப்போ என்ன கிளைமேட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட கிளைமேட் வந்து ஹை டெம்பரேச்சர், நம்ம வந்து அதிகமான வெப்பம் உள்ள பகுதி, வெப்பமண்டலம். அதோட பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிளைமேட் பாத்தீங்கன்னா டிராபிக்கல் கிளைமேட் சொல்றாங்க. டிராபிக்கல் கிளைமேட் வித் ஹை டெம்பரேச்சர். இந்த பேடியோட நேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட பேடியோட நேச்சரே வந்து மூடியா இருக்கணும், அதாவது பனிமூட்டமான நிலைமையில இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனாலதான் நம்மளுடைய பேடி ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா மேல பாருங்க, இந்த பேடி ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா நார்த் சைட்ல எப்ப பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இது டிசம்பர் நவம்பர்ல பண்ணுவாங்க. நவம்பர், ரெண்டாவது ஒண்ணு டிசம்பர், இந்த 2 மாசத்துலதான் வீட் ப்ரொடக்ஷன் வந்து நார்த்ல இருக்கும். இதே நேரத்துல நீங்க ஒரு கவனிக்கலாம், டெல்லியில வந்து ஏர் பொல்யூஷன் வந்து அதிகமா இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த டெல்லியில ஏர் பொல்யூஷன் கடுமையா இருக்கும். இப்ப கூட ரீசெண்டா போயிட்டு. ஏன் தெரியுமா? இந்த ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு அந்த விவசாயிகள் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த பைக்கோல்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரொடக்ஷனை முடிச்சு தேவையில்லாத வேஸ்ட், அந்த வேஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, எரிச்சு விட்டுருவாங்க. அந்த எரிச்சு விட்ட புகை எல்லாம் எங்க போகும்னா டெல்லியை நோக்கி தான் போகும். ஏன் டெல்லியை நோக்கி போகுது? ஹரியானால எரிச்சா எங்க சார் டெல்லிக்கு போகுது, உத்தரப்பிரதேஷ்ல எரிச்சா ஏன் சார் டெல்லிக்கு போகுது? உத்தரப்பிரதேஷ் வந்து டெல்லிக்கு கீழே இருக்கு. ஓகே, உத்தரப்பிரதேஷ் டெல்லிக்கு கீழே இருக்கு. இப்போ உத்தரப்பிரதேஷ் இங்க இருக்குன்னா டெல்லி இங்க இருக்கும், ஹரியானா இங்க இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். ஏன் இப்படி போகுதுன்னா அதுலதான் ஒரு இது இருக்கு. கிளைமேட்டோட நேச்சரை பாருங்க, விண்டு வந்து அப்வர்ட் சைட் போகும், ஹிமாலயாஸை நோக்கி போகும். ஸோ விண்டு ஏன்னா சதன் நமக்கு அப்ப என்ன இருக்கும், தென்மேற்கு பருவமழை, சாரி நார்த் ஈஸ்ட் மூன்சூன் நடக்கும். ஸோ நார்த் ஈஸ்ட் மூன்சூனுக்கு எப்பயுமே எப்ப போகும்னா விண்டு வந்து அப்வர்ட் சைட் போகும். அப்வர்ட் சைட்னா என்ன, உத்தரப்பிரதேஷ்ல இருந்து டெல்லிக்கு, ஹரியானால இருந்து டெல்லிக்கு. ஸோ இப்படி போறனாலதான் அந்த நேச்சர் ஆஃப் ஏர், இந்த காற்று வந்து இந்த காற்று புகை மண்டலம் வந்து டெல்லிக்கு போகுது. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இந்த அளவுக்கு வீட் ப்ரொடக்ஷன் வந்து இந்த நார்த் சைட்ல இந்த குறிப்பிட்ட உத்தரப்பிரதேஷ், ஹரியானா இந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து இருக்கு. ஸோ அப்ப அந்த ப்ரொடக்ஷன் அங்க போறப்போ அந்த ஏர் பொல்யூஷன் அங்க போறப்போ ஆட்டோமேட்டிக்கா டெல்லியில வந்து ஏர் பொல்யூஷன் ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ அப்ப இங்க நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஏன் வந்து இந்த நம்ம எங்க நம்ம போயிட்டு பாருங்க, நம்மளோட நேச்சர் ஆஃப் வந்து என்னன்னா பேடி வந்து ஒரு கிளைமேட் அப்படிங்கறத சொல்றாங்க. ரெண்டாவது ரீசன் என்ன சொல்றாங்கன்னா சாயில். ஏன் சாயில் வந்துன்னா இந்த மண்ணோட நேச்சர் பாத்தீங்கன்னா நியூட்ரிஷியஸ் பண்பு உள்ளது. அதாவது இந்த சாயில் வந்து இதோட சாயிலோட பண்பும் நார்த் சைடு இருக்க சாயிலோட பண்பும் சோ டிஃப்ரெண்ட். அதே மாதிரி முக்கியமான ரீசன் வாட்டர் அவைலபிலிட்டி. விவசாயத்துக்கு வந்து நீரோட தேவை அதிகம், ஆனா வீட்டுக்கு வந்து நீட்டோட தேவை கம்மி. அதே நேரத்துல வீட்டுக்கு தேவையான அமௌண்ட் தண்ணி கூட நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ மார்க்கெட் டிமாண்ட். ரெண்டாவது தமிழ்நாடுடைய அதிகம் உங்களுக்கு தெரியும், நம்ம யாருமே கோதுமை சாப்பிட மாட்டோம். என்னைக்காச்சும் கோதுமை சப்பாத்தி சாப்பிட்டோம்னா அதுவே பெரிய விஷயம், அது வந்து ஒரு திருவிழா நாள். அதனால வந்து ஆட்டோமேட்டிக்கா பேடியோட ப்ரொடக்ஷன் தேவை. ஸோ இந்த 4 ரீசன் தான் முக்கியமா வந்து பேசுறாங்க. ஸோ அப்ப இங்க என்ன சொல்றாங்க, சின்ஸ் அவர் ஃபுட் கிராப்ஸ் இஸ் பேடி, நமக்கு வந்து நமது உணவு பயிர் நெல் என்பதால் அப்படிங்கிற ஒரு ரீசன், ஒன் ஆஃப் ரீசன் அப்படி சொல்றாங்க. ஏன்னா நம்மளுடைய மார்க்கெட் நேச்சர், நம்மளுடைய பண்பு இதனால. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, பிகாஸ் நோபடி வாண்ட்ஸ் டு பை வீட். அப்படியா? அப்படி கிடையாது, சத்தியமா கிடையாது. இன்னைக்கு காலத்துல நம்ம எல்லாரும் குளோபலைசேஷன் ஆயிட்டோம். குளோபலைசேஷன் என்ன தெரியுமா? குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னா என்னது? தமிழ்ல சொல்ல தெரியலையே. சொல்லுங்க குளோபலைசேஷன் ப்ளீஸ். உலகமயமாதல். உலகமயமாதல் தமிழ்ல உங்களுக்கு என்ன புரியுது? குளோபலைசேஷன் என்னது?
நம்ம வந்து எல்லார் கூடயும் கம்பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம வந்து எல்லார் கூடயும் வந்து ஜஸ்ட் சூப்பர். அப்ப இதுல இருந்து என்ன சொல்றோம், நம்ம வந்து உலகமயமாக்கல். இப்ப நமக்கும் இங்க கிடைக்கிற பொருள் பாத்தீங்கன்னா சைனால கிடைக்கும். சைனால கிடைக்கிற பொருள் பாத்தீங்கன்னா இருக்கு. நம்ம இதுல எவ்வளவு குளோபலைசேஷன் ஆயிருக்கும்னா, நம்ம எல்லாரும் நூடுல்ஸ் சாப்பிடுறோம், சைனீஸ் நூடுல்ஸ். நம்ம எல்லாம் சப்பாத்தி சாப்பிட்டது கிடையாது. சப்பாத்தி வந்து நம்ம அப்பா அம்மா கேட்டு பாருங்க, தோசை இட்லியே நம்ம சாப்பிட மாட்டாங்க. தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒன்ஸ் டூஸ் அப்படி சாப்பிடுவாங்களாம். அதே மாதிரி சப்பாத்தி எல்லாம் வந்து ரேட் ஃபுட். அவங்களுக்கு அந்த சப்பாத்தி சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு பணக்காரனாக நினைத்த ஒரு காலம்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. எங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த வீட்டோட கன்செப்ஷன் வந்து அந்த இது வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. சோ அப்ப வந்து யாரு வந்து வீட்டே வாங்கலையா, வீட்டே வாங்கலன்னு சொல்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, வீட்டே வாங்கலன்னு ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலத்துல வீட்டோட ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. எல்லா ஹோட்டலையும் சப்பாத்தி கிடைக்குது. எல்லாம் ஒரு டிஷ் பண்ணோம்னா அது கோதுமையோட இதுவா இருக்கு. கோதுமை இல்லைனாலும் அது மைதாவா வச்சு வேற வடிவத்துல வருது. சோ நோபடி வாண்ட்ஸ் பை வீட்டா அப்படிங்கிட்டீங்கன்னா அது கிடையாது. கண்டிப்பா இன்னைக்கும் கோதுமை தமிழ்நாட்டில் தேவை இருக்குது. ஆனா டெய்லியும் கன்சப்ஷன் பண்றோமா, கண்டிப்பா கிடையாது. சோ அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு வேலிட் பாயிண்டா இருக்கு. நம்ம வந்து சாதம் சாப்பிடறதுனாலயா இருக்கலாம். ஆனா சாதம் மட்டும்தான் சாப்பிடுறோமா, அது கிடையாது. நிறைய பேர் கோதுமை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய சுகர் பேஷண்ட்லாம் என்ன சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் சப்பாத்தி தான். சோ அப்ப வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே சாதம் தான் சாப்பிடுறாங்களா, அப்படி கிடையாது. சோ ஆனா இது ஒரு வேலிட் ரீசனா எனக்கு தோணுது. ஒரு சின்ஸ் அவர் ஃபுட் கிராப் இஸ் பாடி, நம்மளுடைய உணவு வந்து நெல் என்பதால் அப்படிங்கிறது ஒரு வேலிட் ரீசன் இருந்தாலுமே அது வந்து சஃபிஷியண்டா இல்லை. அடுத்து 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா யாரு வாங்காதனால அப்படி சொல்றாங்க, அது கண்டிப்பா கிடையாது. நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன். இன்னைக்கு எல்லாமே வீட்டோட பிரச்சனை இருக்கு. 3வது என்ன சொல்றாங்க, டியூ டு த லேக் ஆஃப் சீசனல் கண்டிஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதான் வேலிட் ரீசன். ஏன்னா இந்த சம்மர் நிலை வந்து இங்க கிடையாது. இந்த சீரோஸ்ன நிலை இங்க வந்து கிடையாது. இதோட மண் வந்து இது கிடையாது. சோ அதனால இது ஒரு ரொம்ப முக்கியமான. இப்ப சொன்ன பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் வந்து மேட்ச் ஆகுது. 4வது என்ன சொல்றாங்க, டியூ டு த ஹை ப்ராஃபிட் இன் பேடி கல்டிவேஷன். அதிக வந்து நெற்பயிர்களால் லாபம் கிடைப்பதால். இதுவுமே ஓரளவு நம்ம வந்து மேட்ச் பண்ணலாம். ஏன்னா தமிழ்நாட்டை வந்து எல்லா நெல்லு தான் கோதுமை தான் சாப்பிட்றாங்களா, சரி மன்னிக்கும் சாதம் தான் சாப்பிட்றதுனால. ஸோ அதனால எல்லாரும் நெல்லை வச்சுட்டு எதுக்கு தேவையில்லாம கோதுமை போய் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறது ஒரு சொல்றாங்க. ஆனா இது ஒரு ரீசன் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து நிறைய இடத்துல வந்து வீட்டு வந்து ப்ரொடக்ஷன் பண்றோம், ஒரு சில இடத்துல பண்றோம். எல்லா விதமான கிராப்ஸுமே எல்லா இடத்துலயுமே பண்ணுவோம். ஆனாலும் அதோட குவான்டிட்டி எவ்வளவு அப்படிங்கிற பாக்குறப்ப நம்ம சைட்ல ரைஸ் அதிகம், அவங்க சைட்ல வீட் அதிகம். நம்ம வீட்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டோம். இப்ப நமக்கு ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து பாகிஸ்தானுக்கும் எதுக்கும் ஒரு சில சாரி அந்த நாடு எனக்கு ஆக்சுவலா தெரியல, ஏதோ ஒரு நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி தான் பண்ணாங்க, கொடுத்தாங்க அந்த நாட்டுக்கு கோதுமை. ஸோ அந்த அளவுக்கு இந்தியா வந்து வீட் ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் ஆனது இந்த ஒரு குறிப்பிட்ட டைம். ஸோ வந்து வீட் வந்து ப்ரொடக்ஷன் வந்து நம்மள்கிட்ட தமிழ்நாடை பொறுத்தவரையும் நம்மளுடைய தேவையை வந்து வீட்டை வந்து நம்ம கடன் வாங்கி தான் பண்றோம். நம்ம வந்து அரிசி சாதம் வந்து ஏற்றுமதி பண்றோம். நம்ம வந்து பகிர்ந்துக்கிறோம் அப்படிதான் சொல்லுவோம், பகிர்ந்துக்கிறோம் சொல்றோம். 2வது நமக்கு வந்து ப்ரொடக்ஷனே தேவை இல்லையா, அப்படி கிடையாது. ஏன்னா இங்க பண்ற அளவுக்கு சீசனல் கண்டிஷன் இல்ல, அதுக்கு தேவையான தண்ணி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்றாங்க. அதோடைய பண்புகளும் நமக்கு கிடையாது சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், இதுல டவுட் இருக்கா? நோ சார். அடுத்து நான் சொல்றேன். ஓகே. Tamil has played the pioneering role in bringing about the significant changes in the health and nutrition. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கீழ்காணும் யாருடைய உடல் நலன் மற்றும் ஊட்டச்சத்து நிலைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வருவதில் தமிழகம் ஒரு முன்னோடி பங்களிப்பை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எதுல வந்து நம்ம வந்து இது குறிப்பிட்ட இதுல வந்து நம்ம வந்து நல்லா இருக்கும். அதாவது குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா இங்க சொல்றது உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து, அதாவது ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், அதுல வந்து தமிழ்நாடோடைய சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, children under 6 year age, அதாவது 16 வயது, அதாவது சாரி மன்னிக்கும் 6 வயசு கீழே இருக்கிற குழந்தைகள் வந்து நம்ம பாதுகாக்கிறோம், அவங்களோட ஹெல்த்தும் நியூட்ரிஷன்ஸ் வந்து பாதுகாக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட். இதுல முன்னோடியா இருக்கிறது கேட்கறாங்க. முன்னோடினா என்னன்னா, நம்ம எல்லா கவர்மெண்ட்டை விட, உத்தரப்பிரதேச விட, குஜராத்தை விட,
எல்லாத்த விட வந்து நம்ம வந்து முன்னோடியா இருக்கோம் அப்படின்னு சொல்றப்ப அது எது அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க, அண்டர் சில்ட்ரன் அண்டர் 6 years of age, 6 வயசுக்கு கீழே அந்த வந்து சில்ட்ரன் வந்து பாதுகாக்கிறது, அவங்களோட ஊட்டச்சத்து, அவங்களுடைய உடல் நலம் அதை பாதுகாக்க நம்ம தமிழ்நாடு தான் சிறப்பு அப்படி சொல்றாங்க. எஸ், மத்த கவர்மெண்ட்டை கம்பேரிட்டிவ் பண்றப்ப தமிழ்நாடு இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் இன் திஸ் பர்டிகுலர் மேட்டர். ஸோ சில்ட்ரன் அண்டர் 6 years of age வந்து கரெக்ட். ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட். அடுத்து என்ன சொல்றாங்க, பிரெக்னன்ட் உமனோடைய அவங்களோட ஹெல்த், அவங்களுடைய நியூட்ரிஷன்ஸ், அவங்க இறப்பு, அதாவது அந்த குழந்தை எடுத்து பிறக்கிற வரையும் அவங்க உயிரோட இருக்காங்கன்னா அதுவும் பாக்குறப்ப தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலம். பாலூட்டும் தாய்மார்கள் லாக்டிங் மாதர்ஸ், அவர்களும் தமிழ்நாடு தான் முன்னோடியா இருக்கு. ஸோ அடலசன்ட் கேர்ள்ஸ், இளம் பருவ பெண்கள், அதுலயும் நம்ம தமிழ்நாடு தான் முன்னோடியா இருக்கு. ஸோ இப்ப இது 4 விஷயத்துலயுமே தமிழ்நாடு வந்து எல்லாத்துலயும் முன்னோடியா இருக்கனால ஏ தான் ஆன்சர். ஸோ இதுல எவ்வளவு முன்னோடியா இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். நான் டேட்டா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இந்த இதுல? மாத்திரை எடுமா, மாத்திரை போடும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 13% வந்து இந்தியன் பாப்புலேஷன் நம்ம பெஸ்டா இருக்கும். இருக்கல்ல வந்து அதிகம் வந்து கம்மியானது வந்து இந்த ஏஜ்ல தான் ரொம்ப கம்மி. ஸோ இதெல்லாம் பாக்குறப்ப நான் அந்த டேட்டாவை நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்க அதை பாருங்க. ஸோ இந்த 4 இதுலயுமே நம்பர் 1 இருக்கிறது தமிழ்நாடு தான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த பாயிண்ட் வந்து இதுக்கான. நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க, which of the following industry is not popular in சிவகாசி? சிவகாசியோட அந்த பகுதிகளில் எது வந்து ஃபேமஸ் கிடையாது, இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஃபேமஸ் கிடையாது சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிருக்காங்க கிராக்கர்ஸ் ப்ரொடக்ஷன், பட்டாசு உற்பத்தி. எல்லாருக்கும் தெரியும் சிவகாசினாலே பட்டாசு தான், கிராக்கர்ஸ் தான். ஸோ கிராக்கர்ஸ் ப்ரொடக்ஷன்ங்கிறது எல்லா ஊரறிஞ்சு உண்மை, அதான் ஆன்சர். ரெண்டாவது என்ன, அதுல என்ன கொஸ்டின் நல்லா கவனிக்கணும், இஸ் நாட் பாப்புலர், எது பாப்புலர் இல்ல. ரெண்டாவது சேஃப்டி மேட்சஸ் ப்ரொடக்ஷன், தீப்பெட்டி உற்பத்தியும் சிவகாசி தான். ஆஃப்செட் பிரிண்டிங், அந்த அச்சிடும் பணி, அந்த கிராக்கர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அந்த அட்டை எல்லாம் வச்சிருப்பாங்க, ஒரு கலர் பிரிண்ட்ஸ்லாம் இருக்கும், அதுவும் சிவகாசி தான். அந்த 4வது பாருங்க ஹெவி ப்ரொடக்ஷன், இது வந்து நம்ம கிடையாது, இஸ் கோயிங் டு கோயம்புத்தூர் அந்த ரிலீஜன்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த இதுல எது நாட் பாப்புலர்னு கேக்குறப்ப ஹெவி வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன். ஓகே, அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி, யாராச்சும் ஒருத்தவங்க படிங்க. Socially. ஹலோ, படிங்க, யாராச்சும் ஒருத்தவங்க படிங்க. Socially. The following is not a positive impact of globalization. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, The options: introduced new technologies and new scientific research patterns. B. Globalization increases the GDP of a country. Option C. Environmental standards and regulations have been relaxed. Option D. It helps to increase in free flow of goods and also to increase the foreign direct investment. ஓகே, இதை நம்ம பாக்குறப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குளோபலைசேஷன் நான் இப்பதான் பேசணும், நல்ல ஒரு டக்குன்னு பேசுறதுனால அது வந்துட்டு இதை எப்ப கொண்டு வந்தாங்க நீ பாருங்க, ஒரு அதிர்ஷ்டத்தை பாருங்க. குளோபலைசேஷன் கொண்டு வச்சு சோ அப்ப இந்த குளோபலைசேஷன் பாருங்க, நீங்க அதிர்ஷ்டத்தை பாருங்க. குளோபலைசேஷன் பத்தி படிக்க ஒரு அதிர்ஷ்டம் வந்திருக்கு. 1991 தான் இந்த குளோபலைசேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவுக்கு வருது. 1991 பஸ் கொஞ்சம் இதுவா இருக்கும். 1991 தான் கொண்டு வரோம். இந்த 1991 எக்கனாமி மினிஸ்டர் யாருன்னா திரு மன்மோகன் சிங் அவர்கள். மன்மோகன் சிங்கோடைய டேர்ம்ல தான்
இன்னைக்குதான் அவருடைய நினைவு நாள், இன்னைக்குதான் இறந்திருக்காரு. அவரை பத்தி இன்னைக்கு நினைக்க ஒரு அற்புதமான கிடைச்சிருக்கு. குளோபலைசேஷனோட ஃபர்ஸ்ட் டேர்ம் 1991 வருது. அந்த 1991 தான் இந்த குளோபலைசேஷன்ங்கிற ப்ராசஸ் கொண்டு வராங்க. ஏன் குளோபலைசேஷன்ங்கிற ப்ராசஸ் நம்ம இந்தியாவுக்குள்ள வருது அப்படின்னு பாக்குறப்ப இந்த எல்பிஜி 1991 கிட்ட அந்த கிறிஸ்டிஸ் எக்கனாமிக் கிறிஸ்டிஸ் இருக்கு நம்ம நாட்டுல. அந்த எக்கனாமிக் கிறிஸ்டிஸ் வந்து ரொம்ப மோசம். நம்ம வந்து ரொம்ப நெருக்கடி, உச்சபட்ச நெருக்கடியில இருக்கிறப்ப IMF கொண்டு வந்தது கான்செப்ட் தான் குளோபலைசேஷன். இத சில பேர் இன்னொன்னு விமர்சிப்பாங்க. என்ன விமர்சிப்பாங்க? இது ஒரு கேபிட்டலிசம்னு சொல்றாங்க. சாரி, இது ஒரு இது ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கான பலன் தான். இப்ப அமெரிக்காவுக்கு தான் பலன், ரஷ்யாவுக்கு தான் பலன், சைனாக்கு தான் பலன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சில பேர் விமர்சிப்பாங்க. அதே நேரத்துல இது ஒரு வகையான காலனித்துவம், காலனிசம், இவங்களை நம்பிதான் நம்ம டிபெண்ட் ஆயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இதுல இருக்கு. அதே நேரத்துல இதை ஆதரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இது நிறைய விதமான கான்செப்டை நம்ம எடுத்துக்கிட்டோம். நிறைய விதமான உலக நாடுகளை நம்ம வந்து இன்னைக்கு பார்த்து இன்ஸ்பயர்டா இருக்கும். இதை பண்ணலாம், இதை பண்ணலாம். அவங்களுடைய இப்ப நம்மளே எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, மற்ற நாடுகள்ட்ட இருந்து இது வாங்கலாம். அந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததும் இந்த குளோபலைசேஷன். ஸோ அந்த குளோபலைசேஷன் வந்து இங்க என்ன சொல்றாங்க, இட்ஸ் நாட் which of the following is not a positive impact. அதாவது எது வந்து பாசிட்டிவ் இம்பாக்ட வந்து தரலன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லிருக்காங்க, introduce a new technology and new scientific research pattern. நிறைய தொழில்நுட்பங்களே இந்த எல்பிஜி தான் கொண்டு வந்துச்சு. இந்த காலகட்டத்துல நமக்கு நிறைய டெக்னாலஜி வந்து இஸ்ரோங்கிற கான்செப்ட் வந்து அதிகமா ஸ்டார்ட் பண்ணது, ரொம்ப ஃபயரிங்கா ஸ்டார்ட் பண்ணதும் இந்த காலம் தான். நம்ம வந்து இந்த அணு ஆயுதம் கான்செப்ட், இதுக்கப்புறம் அணு ஆயுதம் வந்து வாஜ்பாய் பீரியட்ல நம்ம பண்ணோம். ஆனா அந்த வாஜ்பாய் பீரியட் பண்றதுக்கான ஒரு முன்னோட்டமாக வழிவகுத்தது இந்த குளோபலைசேஷன் கான்செப்ட். இன்னைக்கு நிறைய குளோபலைசேஷன் நம்ம இருக்கு. இன்னைக்கு நம்ம எண்ணெய் வாங்குறோம், அதான் எங்க வாங்குறோம், நம்ம சாப்பிட்ற எண்ணெய் குளோபலைசேஷன் தான். எல்லார் வீட்லயும் சன்ஃபிளவர் ஆயில் எங்கேருந்து வருது, குளோபலைசேஷன். நிறைய விதமான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் குளோபலைசேஷன். அந்த குளோபலைசேஷன்ல பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நியூ சயின்டிபிக் ரிசர்ச் பேட்டர்ன் மாறிடுச்சு. அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். மற்ற நாடுகள் அதை உற்பத்தி பண்ணி கொண்டு வந்ததை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். நம்ம நாடு கொண்டு வந்ததை அவங்க யூஸ் பண்ணாங்க. நிறைய சயின்டிபிக் டெக்னாலஜி வந்து இந்த காலத்துல வளர்ந்தனால இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆகும். அடுத்து நான் சொல்றாங்க குளோபலைசேஷன் இன்க்ரீஸ் ஜிடிபி. ஆமா, டெஃபினெட்லி 10% என்னமோ இன்க்ரீஸ் ஆனதுன்னு சொல்றாங்க. இந்த ஜிடிபி ரொம்ப இன்க்ரீஸ் ஆனது இந்த குளோபலைசேஷனாலதான். ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க, என்விரான்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ரெகுலேஷன் ஹேவ் பீன் ரிலாக்ஸ்ட். என்விரான்மெண்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது சில விஷயங்களை பொருளாதார நம்ம கவனிக்கணும். வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தா சுற்றுச்சூழல் ஒரு பக்கம் பாதிக்கப்படுதான். எப்போ எங்க வேணாலும் பாருங்க, எல்லா கான்செப்டையும் எடுத்து பாக்குறப்ப நமக்கு வந்து வளர்ச்சி தேவையா, அணுமின் நிலையம் தேவையா அப்படின்னு பாக்குறப்ப அணுமின் நிலையம் வைக்கிற இடமும் பாதிக்கப்படுது. அப்ப அந்த வளர்ச்சி வரப்ப அதுக்கான பாதிப்பும் சேர்ந்தவும். டெவலப்மெண்ட் இஸ் ஆல்சோ அடாப்ட் வித் கான்ஃபிளிக்ட். ஸோ we don't separate that. நம்மளால செப்பரேட் பண்ணவே முடியாது. இதெல்லாம் நம்ம ஒரு முடிவெடுக்கணும். இது நம்மளால ஒரு முடிவெடுக்கணும். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆகிறவங்க இதெல்லாம் நம்ம கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு வளர்ச்சி திட்டம் வந்தால் அந்த வளர்ச்சி திட்டத்தை ஒட்டியே கான்ஃபிளிக்ட் வந்துடும். அந்த மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க, அந்த நிலம் வந்து பாதிக்கப்படும். இப்ப ஹைட்ரோ கார்பன் ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க, டெல்டா ரிலீஜன். அப்ப எடுத்துப்பட்டப்ப தண்ணி எல்லாமே பாதிக்கப்பட்டோம். தண்ணி எல்லாம் பாதிக்கப்பட்ட இவங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதே நேரத்துல நம்ம ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும். அணுமின் நிலையம் கொண்டு வந்தாங்க. அணுமின் நிலையம் வந்து பண்ணப்ப அணுமின் நிலையம் சுத்தி இருக்கிற ஆறு, இயற்கை சுற்றுச்சூழல்கள் எல்லாம் பாதிக்கப்படும். அதே நேரத்துல அணுமின் நிலையம் தேவை. எலக்ட்ரிசிட்டி எடுத்துதான் ஆகணும், பஸ் விட்டுதான் ஆகணும், ட்ரெயின் விட்டுதான் ஆகணும். எல்லா கான்செப்டுமே இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ டெவலப்மெண்ட் இஸ் ஆல்சோ இன்வால்வ் வித் கான்ஃபிளிக்ட் சேர்ந்துதான் வரும். ஸோ அதை தவிர்க்க முடியாது. ஸோ அப்ப இங்க என்ன சொல்றாங்க, இஸ் நாட் ஏ பாசிட்டிவ் இம்பாக்ட். அது வந்து பாசிட்டிவ் இம்பாக்ட் அவர் தரல அப்படின்னா என்விரான்மெண்ட் பாதிக்கப்பட்டது கண்டிப்பா. அடுத்து ரெகுலேஷன், சிலது ரெகுலேஷனை மாத்தணுங்க, ரிலாக்ஸ் பண்ணாங்க. ரெகுலேஷனை மாத்தல. ரெகுலேஷனை வந்து பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரிக்கு வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், சில ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அது மாத்தல. அதான் சொல்றாங்க. ஃபோர்த் ஒன் என்ன சொல்றாங்க, it helps to increase the free flow of goods and it's also increase the foreign direct investment. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட மிலிட்டரி ஷூஸ் இருக்குல்ல, இந்த மிலிட்டரி ஷூஸ்
இதை நம்ம பாத்தீங்கன்னா 2011 முன்னாடி, அதாவது 11 என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா இஸ்ரேல்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த மிலிட்ரிக்கு போடக்கூடிய ஷூலாம் வந்து நம்ம இஸ்ரேல்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த இஸ்ரேல் வந்து ஒரு கம்பெனி, ஒரு பிராண்ட் கம்பெனியை வச்சு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இது நம்ம பாக்குறப்ப இந்த இஸ்ரேலோட ஷூ எங்க இருந்து வாங்குறோம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இஸ்ரேல் வந்து யார்கிட்ட வாங்குதுன்னா நம்ம மதுரையில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அந்த ஷூ உற்பத்தி பண்ணி தராங்க. அதுதான் இஸ்ரேல் வாங்கி வச்சுட்டு இஸ்ரேல் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுல இருந்து இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இஸ்ரேல நம்ம நம்புறோம், தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கிராமத்தை நம்ம நம்பல. சோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதை அதிகமாவே உற்பத்தி. சோ அது நம்ம தேவை. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இல்லையா அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம பெட்ரோல் நம்மளால உற்பத்தி பண்ண முடியாது. பெட்ரோலோட டிபெண்டன்சி இஸ் பேஸ்ட் ஆன் தி அரப் கண்ட்ரிஸ், யுஏஏ கண்ட்ரிஸ். சோ அது நம்ம பேஸ் பண்ணி தான் இருக்கோம். அதை நம்ம மாத்த முடியாது. ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம நாட்டை நம்பணும். அதுக்குதான் நான் சொல்றோம் சுயராஜ் அப்படி சொல்றோம். நம்ம நாட்டை நம்மளே பார்த்துக்கணும், நம்ம நாட்டுல என்னென்ன உற்பத்தி பண்ணுவோம் முடிக்கும். சோ இருந்தாலுமே நம்ம இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிகமா நம்ம பாருங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு என்ன எல்லாமே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆயில்ஸ், நம்ம சாப்பிடுற ஆயில் வரையும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறோம். ஸோ எல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், இம்போர்ட் பண்றோம். இந்த கான்செப்டை கொண்டு வந்ததே இதுதான். நம்ம நாட்டுல இருந்து நிறைய பொருட்கள் வந்து ஏற்றுமதி பண்றாங்க தெரியுமா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ்ல எல்லாம் பார்க்கலாம். அமெரிக்கால இருப்பாங்க, நம்ம ஊர்ல ஏதோ ஒரு முறுக்கோ அல்வாவோ ஏதோ ஒண்ணு வந்து இந்தியால இருந்து உற்பத்தி பண்ணி அங்க போகுது. ஹவ் இட்ஸ் கோ, எப்படி போகுது? எப்படின்னா நம்மளுடைய குளோபலைசேஷன் கான்செப்ட் வந்துடுவாங்க. நம்ம வந்து நம்மளும் ஏற்றுமதி பண்ணி அதுல லாபம் பார்க்கணுங்கிற கான்செப்ட் வந்துச்சு. ஸோ இந்த குளோபலைசேஷன் பொறுத்தவரையும் ஏற்றுமதி பண்ணி நம்ம லாபம் பார்க்கணும், நமக்கு தேவையான விஷயத்தை இறக்குமதி பண்ணணும். ஸோ இந்த ஒரு ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் கொண்டு வந்ததே குளோபலைசேஷன். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே வேலிட் பண்ணும். ஏ, பி, டி இது 3மே வேலிட் பாயிண்ட். சி தான் வந்து வேலிட் பாயிண்ட் கிடையாது. ஸோ இது வந்து என்விரான்மெண்ட் வந்து இம்பாக்ட் பண்ணிட்டு, கண்டிப்பா என்விரான்மெண்ட் இம்பாக்ட் பண்ணும். டெவலப்மெண்ட் இருந்தா பாதிப்பு இருக்கதான் செய்யும். ரெகுலேஷன் அதே நேரத்துல சிலத்துல நம்ம ஸ்டிக் பண்ணி தான் வச்சிருந்தோம். இப்பயே நம்ம பாருங்க, அமெரிக்கால வந்து நம்ம இறக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் 100% வரி உயிட்டு. 100%, 100% டேக்ஸ். எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா எல்லாமே அமெரிக்காவோட ப்ராடக்ட் இந்தியாவுக்கு வரதுக்கு 100% வரி. இப்ப கூட ட்ரம்ப் கூட நம்மள மிரட்டினாரு, நம்ம இப்ப நீங்க பண்ணீங்கன்னா நாங்களும் எங்களுக்கு இறக்குறப்ப 100% வரி போடுறோம். சோ அதான் ரெகுலேஷன். அப்போ ஒரு சில விஷயம் நம்ம இப்படிதான் பண்ணுவோம், இப்படிதான் பண்ணணும். அப்ப ரெகுலேஷன் வச்சாதான் நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிச்சிடக்கூடாது. இப்ப நான் வந்து எல்லா பொருளுமே ஏற்றுமதி பண்ணி ஏற்றுமதி பண்ணி அந்த ஏற்றுமதி பண்ணதை இறக்குமதி பண்றோம். எந்த பொருளுமே நம்ம நாட்டுல உற்பத்தி பண்ண மாட்டோம்னா நம்ம நாட்டோடைய தொழிலாளர்கள் எல்லாமே பாதிப்படைஞ்சிருவாங்க. சோ அதுக்குதான் அந்த ரெகுலேஷன் கான்செப்ட் தேவை. ஸோ அதனால என்விரான்மெண்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் ரெகுலேஷன் வந்து ரிலாக்ஸ் பண்ணல அப்படிங்கிறத சொல்லி. ஸோ அதே நேரத்தில் நமக்கு நிறைய என்விரான்மெண்ட் இதெல்லாம் இருக்கு. இப்போ கூட பாருங்க, இந்த டங்ஸ்டன் அப்படின்னு ஒரு இஷ்யூ பண்ணுச்சு. டங்ஸ்டன் இஷ்யூ ஏன் டக்குன்னு அந்த இண்டஸ்ட்ரியை ஓப்பன் பண்ண முடியல? ஏன்னா அந்த இடத்துல எக்கோ சிஸ்டம் அப்படி இருக்கு, ரொம்ப பயோடைவர்சிட்டியான எக்கோ சிஸ்டம். அது மட்டும் இல்லாம அதோட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் உள்ள எக்கோ சிஸ்டம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணவே கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? அதனால ஹிஸ்டாரிக்கல் நம்ம இந்தியாவோட ரிஃப்ளெக்ட் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு என்விரான்மெண்ட் ஸ்டாண்டர்ட் ஆல்சோ. இது ஒரு பயோடைவர்சிட்டி. ஸோ அந்த பயோடைவர்சிட்டி இடத்துல பண்ணலாமா, பண்ணக்கூடாது. ஸோ அதனாலதான் ஒரு சில ஃபேக்டரிஸை உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறது வந்து என்விரான்மெண்ட் சர்டிபிகேட் வாங்குவாங்க. அதே நேரத்தில் ரெகுலேஷன்ஸும் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுதான் குளோபலைசேஷனோட பெரிய இம்பாக்டா இன்னைக்கு வரையும் நம்ம பார்க்கறோம். இப்போ இன்னொரு சில பேர் சொல்றது என்னன்னா, அது நீ இப்போ ஹை ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறப்ப தெரியும், குளோபலைசேஷன் தான் கிளைமேட் சேஞ்சுக்கும் வழிவகுத்தது. ஏன் வழிவகுத்தது? இட் பேஸ்ட் ஆன் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன், என்விரான்மெண்ட்டை பாதிப்படைய வச்சுட்டு. அதுதான் சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, யாராச்சும் தவங்க படிங்க. Observe the Venn diagram. Find the appropriate answer from the. இதுவரையும் படிச்ச வரையும் புரியுதா? ஏதாச்சும் டவுட்? Yes sir, all clear, crystal clear. No. ஓகே, சொல்லுங்க என்ன விஷயம்? டவுட் இல்ல? No sir, all clear. அது படிங்க. Observe the Venn diagram. Find the appropriate answer from the code given below. Option A, denial of Vedic rituals.
B. Believed in karma. C. Lack of royal patronage. D. Follow the middle path. இது வந்து ஒரு பாருங்க, ஒரு டிஃப்ரெண்டா கேட்டிருக்கான். நமக்கு வந்து இது எனக்கே கொஞ்சம் டவுட் இருக்கு. நான் அதை பார்த்து தான் சொல்லுவேன். என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு சில கான்செப்டை கொடுத்து எது வந்து கரெக்ட்னு சொல்றோம். அதாவது இது ஒரு வென் டயக்ராம். இது வந்து இதுக்கும் இதுக்கும் இந்த விஷயத்த சமம் அப்படின்னு சொல்றோம். புத்திசமும் ஜெயினிசமும் சமம், இந்த இடத்துல காமன் அப்ப சொல்றோம். அப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கா, ரெண்டுமே வந்து வேதத்தை ஏத்துக்கிட்டான், வேதத்தை மறுத்துதா அப்படின்னு சொல்றான். சில போத்தார் எல்லாமே வந்து இந்த ரெண்டுமே வேதத்தை எதிர்க்குது, ரெண்டுமே வேதத்தை எதிர்க்குது. ஒரு சில விஷயங்கள்ல வேதத்தை எதிர்க்குது. புத்திசம் வந்து எதுக்கெல்லாம் வேதத்தை எதிர்க்குது பாத்தீங்கன்னா, அனிமல் சாக்ரிஃபைஸ் அதை பத்தி, அதாவது விலங்குகளை பலி கொடுக்கறது, அதுக்கு வந்து வேதத்தை எதிர்த்தது. கேஸ்ட் சிஸ்டம், நம்ம இந்தியாவோட கேஸ்ட் சிஸ்டம் எங்க இருந்து ஆரம்பிக்குது, இது வேதங்கள்ல இருந்து ஆரம்பிக்குது. சோ அதை வந்து புத்திசமும் எதிர்த்தது, ஜெயினிசமும் எதிர்த்தது. ஸோ அப்ப அந்த இடத்துல காமன். அடுத்து ரிச்சுவல்ஸ் பிராக்டிஸ், சில ரிச்சுவல் பிராக்டிஸ், கடவுள் உருவ வழிபாடு, அப்ப அதெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா ரெண்டு பேருமே எதிர்த்தாங்க. புத்திசம் யார் தொடங்கினா? புத்தா. புத்தா. ஜெயினிசம்? ஜெயினிசம் நோ ஐடியா சார். ஜெயினிசத்துல வந்து 24 தீர்த்தங்காரான்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்து லாஸ்ட் தீர்த்தங்கராயர்னா மகாவீரன் சொல்லுவாங்க, வர்த்தமான மகாவீரன் சொல்லுவாங்க. அவர் 24th தீர்த்தவாரம். ஸோ ஆனா ஃபர்ஸ்ட் முதல்ல அதை கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்றது பாத்தீங்கன்னா பிரசத்வந்தனா அப்படி சொல்றவர் தான் ஃபர்ஸ்ட் அதை கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அதான் ஜெயினிசத்துடைய தொடக்கம் சொல்றோம். ஸோ ஜெயினிசத்துடைய வரத்துக்கான இது வந்து காமன். அது வந்து சொல்றாங்க. அதே மாதிரி புத்திசம் வந்து எதாவது எடுத்துப்பாரு, ஜெயினிசம் எதாவது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கடவுளே கிடையாது, கடவுளுங்கிற உருவம் கிடையாது, மனம்தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால ஜெயினிசம் வந்து வேதத்தை எடுத்துக்கும். இந்த ஆஸ்பெக்ட்ல ரெண்டு பேருமே வேதத்தை எடுத்தாங்க. ரெண்டாவது பிலீவ்ட் இன் கர்மா. கர்மாங்கிற இந்த கான்செப்ட் ரெண்டு பேரும் ஆகும். கர்மானா என்ன? வாட் இஸ் கர்மா? What we sow, we reap that. எதை செய்யறோமோ கர்மானா வாட் வி டூ, தட்ஸ் இட் கர்மா. அது நம்ம என்னென்ன செய்யறோம், ஒரு நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது. இந்த கர்மாங்கிற கான்செப்டோட ரீபர்த்ங்கிற கான்செப்ட் சேர்ந்தது. கர்மாங்கிற கான்செப்டோட ரெண்டும் அண்ணன் தங்கச்சி. கர்மாங்கிற கான்செப்ட் ரீபர்த்ங்கிற கான்செப்டோட காணாச்சு. ஏன் கர்மா? நம்ம கர்மா தப்பு செஞ்சோம்னா மறுபடியும் மறுபிறப்புங்கிறது நம்ம வேதம் சொல்லுது, எல்லாமே சொல்லுது. அத வந்து புத்திசமும் ஆதரிச்சது, ஜெயினிசமும் ஆதரிச்சு. ஸோ பிலீவ்ட் இன் கர்மா ரெண்டு பேருமே ஆதரிச்சு. அடுத்து லேக் ஆஃப் லா அண்ட் பர்மிஷன், அதாவது என்ன சொல்றாங்கன்னா அரசு ஆதரவு இன்மை கிடையவே கிடையாது. ரெண்டு பேருமே அரசு ஆதரவு பண்ணாங்க. ஸோ அதனால இந்த கான்செப்ட். அடுத்து ஃபாலோட் இன் மிடில் பார்ட், கண்டிப்பா கிடையாது. மிடில் பார்ட் வந்து ஃபாலோ பண்ணாங்களா? கிடையாது. ஏன் மிடில் பார்ட்னா நடுநிலை தன்மையை ஃபாலோ பண்ணாங்களா? நடுத்தர பாதையை பின்பற்றினாங்க. அதாவது ஃபாலோ, அதாவது சர்டைன் பிரின்சிபலை தான் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு கிடையாது, அது கிடையாது. சரி, ஈவன் தோ இந்த புத்திசமுமே ஜெயினிசம், ஏன்னா நம்ம நாட்டு நல்லா கவனிக்கணும், ரிலிஜியன்ஸ் எப்படி தோணுதுங்கிற கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப ஈஸியா இருக்கும். ரிலிஜியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டுல வந்து ஹிந்துசம் மட்டும்தான். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா இதோடைய தவறுகளை சுட்டி காட்டி வந்ததுதான் புத்திசம் ஜெயினிசம். இந்த புத்திசம் ஜெயினிசத்துக்கு அப்புறமா முகலாயர்களோட ஆட்சி வந்தப்ப முஸ்லிம்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷோட ஆட்சி வந்தோடனே கிறிஸ்டியானிட்டி நம்ம ஊர்ல வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்திருக்குமா அது தெரியல, அது வந்து ரீசர்ச் பண்றவங்களுக்கு தான் தெரியும். ஆனா தொடக்கம்
பரவலா வந்துச்சு அப்படி பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் இருக்கு. இன்னும் நிறைய ரிலிஜன்ஸ் நம்ம நாட்டுல இருக்கு. மேஜரா இருக்கிற அந்த 4 கான்செப்ட பத்தி பேசுறேன் நான் பேசுறேன். சோ அப்படி பாக்குறப்ப இதோட தவறுகளை சுட்டி காட்டுதான் வந்தனால இந்துசமோட முக்காவாசியான ஃபாலோவர்ஸ வந்து புத்திசமும் ஜெயினிசமே பண்ணிருக்கு. அதோடனாலதான் ஜெயினிசத்தோட நேச்சரும் கர்மான்ற கான்செப்ட வந்து ஆதரிக்கிறது. சரி, நம்மளுடைய இந்தியனுடைய பிலாசபி பாத்தீங்கன்னாலே இது கர்மா, ரீபர்த், தர்மம் இந்த கான்செப்ட் எல்லாமே பேஸ் பண்ணிருக்கனாலதான் ஹிந்து நாட்டு இந்த அதாவது இந்திய நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துசம், புத்திசம், ஜெயினிசம் இந்த கான்செப்ட்ல இந்த மூணுமே வந்து கர்மா, தர்மா, அதர் கான்செப்ட். இந்த முஸ்லிமிசம் அதாவது முஸ்லிம்ஸா கிறிஸ்டியானிட்டி பாத்தீங்கன்னா லிபர்ட்டி, சுதந்திரம் இந்த மாதிரியான கான்செப்ட் வந்திருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இதுல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட கான்செப்ட், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்ததுனால அதோட கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப கிறிஸ்டியானிட்டிலயும் முஸ்லீம்லயும் இந்த கர்மாங்கிற கான்செப்டே ஏத்துக்க மாட்டாங்க. கர்மாங்கிற கான்செப்ட் கிடையாது, தர்மாங்கிற கான்செப்ட் கிடையாது அவங்க. ஆனா இருக்கும், அது டிஃப்ரெண்ட் வேல இருக்கும், வேற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப இந்த தர்மம், கர்மா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 2 கான்செப்டுமே அவங்க எடுத்துட்டாங்க. நேச்சர் ஆஃப் த இந்தியன் பொலிட்டிக்கல் தாட் பாத்தீங்கன்னா இது 2 இருக்கும், இந்த கர்மா தர்மா கான்செப்ட்ல. இந்த முஸ்லீம் கிறிஸ்டியானிட்டில பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் இருக்காது, ஆனா டிஃபரெண்ட் ஃபார்ம்ல இருக்கு. பின்னால வந்து இதையும் நம்ம நாட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த நாட்டுல உள்ள மக்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லுனதுதான் இந்த தர்மா கர்மா கான்செப்ட்லாம் வந்து. சோ அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படி பாக்குறப்ப இந்த மாதிரி ஹிந்துசம் பேஸ் பண்ணி வேதிக் கர்மா இத மாதிரி சொல்றப்ப ஈஸியா இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா நீங்க டிக் பண்ணலாம். கர்மா பத்தி, ரீபத் பத்தி சொல்லிருக்காங்க. அதே மாதிரி அகிம்சா பத்தி சொல்லுவாங்க. என்ன அடிஷனல் பாயிண்டா சொல்லிக்கிறேன், அதாவது பாத்தீங்கன்னா அகிம்சா பத்தி சொல்லிருக்காங்க. என்னென்ன அகிம்சைகள் இருக்கு அத பத்தி வந்து புத்திசமும் சொல்லுது, ஜெயினிசமும் சொல்லுது, ஹிந்துசமும் சொல்லுது. அகிம்சா பத்தி சொல்லிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரினகேஷனல் அண்ட் அசன்சியேஷன், அதாவது பாத்தீங்கன்னா புத்திசம் அண்ட் ஜெயினிசம் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ரினகேஷனல், அதாவது லிபர்ட்டி, லிபரேஷன், ஒரு சுதந்திரம், எந்த மதத்தை வேணா நீ பின்பற்றலாம் அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் இத சொல்லுது. ரிஜெக்ஷன் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம், 2 பேருமே காஸ்ட் சிஸ்டத்தை எதிர்க்கிறாங்க. ஏன் வேதத்தை எதிர்க்கிறாங்க? வேதத்தோட மையம் வந்து காஸ்ட் சிஸ்டமா போகுது. சோ அது வந்து அது என்ன வர்ணாசிரம் தர்மத்தை போய் சேருது. சோ அப்ப 2 பேர் சொல்றாங்க. அடுத்து கான்செப்ட் ஆஃப் துக்ரா, துக்ரானா சஃபரிங், பாதிக்கப்படுவது 2 பேர் சொல்றாங்க. அதே மாதிரி முக்கியமா கடவுளை அடைவது மோக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. மோக்ஷம் அப்படிங்கிற கான்செப்டையும் புத்திசமும் ஏத்துக்குது, ஜெயினிசமும் ஏத்துக்குது. இது வந்து இதெல்லாம் வந்து காமன் ஃபேக்டர்ஸ். இத 2 ரிலிஜனுக்குள்ள அந்த காமன் சொல்றாங்க. சோ இப்ப ஏ பி தான் இப்போ ஆன்சர். சோ ஏனால ஏ தான் ஆன்சர். எனி டவுட் இதுல? எனக்கு ஒரு டவுட் ஆதித்யா, இப்போ நீங்கள் அந்த இவ்வளோ விவரமாக சொன்னீங்க இல்லையா, இதை கொஞ்சம் குரூப்பில் நீங்கள் உங்கள் வேர்ட்லேயே தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ போடுங்க, நல்லாயிருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியும்னு நினச்சா கூட இது எக்ஸாமுக்கு உதவுதாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இது தெரிஞ்ச எக்ஸாமில் எப்படிப்பட்ட கேள்வியை நம்ம எழுதிடலாம். ஏன்னா கிறிஸ்டியானிட்டியில் வந்து லவ் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறது. அது லிபர்ட்டி, லவ் அண்ட் லிபர்ட்டி 2 அதிகமாக சொல்கிறது வந்து கிறிஸ்டியானிட்டியில் பார்ப்போம். நம்ம ஊரில் வந்து கர்மா, அதெல்லாம் இந்துவில் கர்மா, ரீபர்த் எல்லாம் பார்ப்போம். கரெக்ட். இது நீங்கள் இப்போ சொன்னது அத்தனையுமே ஒரு சின்னதாக ஒரு ரைட்டப் மாதிரி போடுங்க, சரிங்களா? ஓகே சார், கண்டிப்பாக சார். தேங்க்யூ. ஓகே சார், வேறு ஏதாவது டவுட் இருக்கு? ஓகே, நான் வந்து டவுட் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் क्वेश्चन போறேன். இது ரொம்ப முக்கியமான क्वेश्चन, நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. Thank you டீச்சர். என்ன சொல்றாங்க, உடற்கூறு ரீதியான நவீன மனிதர்கள். anatomical name of modern human. மாடர்ன் ஹியூமனுடைய anatomical name என்னன்னு கேக்குறாங்க. Homo sapiens. Yes, Homo sapiens தான் மாடர்ன் ஹியூமன்ஸ். இது வந்து நம்ம சயின்ஸ் புக்லயே கூட கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஆப்பிரிக்காவோ எங்கேயோ தான் நம்ம தெரிஞ்சு, ஐ திங்க் ஆப்பிரிக்கான்னு நினைக்கிறேன். Homo sapiens. Next question. An army engineer comes civil servant who sold his own family property to irrigate the land, lakhs of acres of dry land for his project. Does this incident remind you and anyone? இந்த क्वेश्चन நம்ம பார்ப்போம். நல்லா இன்ட்ரஸ்டிங்கான क्वेश्चन. ஒரு ராணுவ நெறியாளரும்
குடிமை பணியாளரும் ரெண்டுத்துக்கு டிஃபரெண்ட். இது ராணுவ நெறியாளங்கிறது ஒரு அதோட டிபெண்ட் வந்து டிஃபென்ஸ் பொறியாளர். ஓகே, எஸ், இன்ஜினியரிங் சம்பந்தமானது. குடிமை பணியாளரும் தன்னுடைய குடும்ப சொத்துக்களை விற்று தனது திட்டம் மூலம் பல லட்சம் ஏக்கர் புன்சை நிலங்களை பாசன வசதி கொண்டவையாக மாற்றினார். இந்த சம்பவம் உங்களுக்கு யாரையாவது நினைவூட்டுகிறதா? என்றது 4 பேர் கொடுத்திருக்காங்க. இது அந்த 4 பேர் இது வந்து பாருங்க, இது ஒரு ஆர்மி இன்ஜினியரும் சிவில் சர்வெண்ட்டும் தன்னுடைய குடும்ப சொத்துக்களை வித்து ட்ரைலேண்ட்ஸ், அதாவது ட்ரைலேண்ட்ஸ்னா அந்த நிலத்துல வந்து அறுவடை செய்ய முடியாத இடத்த வந்து மாத்தி இக்ரேட், அதாவது பாசனம் செய்யக்கூடிய நிலங்களாக மாத்தி அதை வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிருக்கிறதுக்காக உதவுனா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி யாராச்சும் உங்க இந்த 4 பேர்ல நான் உங்களுக்கு தோணுதா அப்படின்னு கேக்குறேன். I think it is Pennyquick. Is Pennyquick. Pennyquick எனக்கு இந்த பேர் வந்து கொஞ்சம் புதுசா இருக்கு எனக்கு பென்னிக்விக். ஆனா எனக்கு டவுட் தான் இதுல. இதே நேரத்துல பென்னிக்விக் அப்படிங்கிறவர் ஒரு ஃபாரினர். அவர் தான் அந்த அணை கட்டினவர். இந்த என்ன அணை அது சார்? இது தமிழ்நாட்டுல கூட ஒரு அணை. அதான் அந்த அணையை கட்டினவர் அவர் தான். அவராக தான் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு செக் பண்ணி பார்க்கணும். ஆமா, செக் பண்ணி பார்த்துக்குங்க. அது அப்புறம் Sir, that is Mullai Periyar Dam. Yes, Mullai Periyar Dam. சார் அவங்களோட இதை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த ஜான், இவரோட ஃபுல் நேம் வந்து சர் ஜான் பென்னிக்விக். இவர் ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர், அதே நேரத்தில் இவர் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதனாலதான் இதை சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ஒரு ராணுவ நெறியாளரும் குடிமை பணியாளருமாகவும் இருந்திருக்காரு. 19th செஞ்சுரியில பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்திருக்காங்க. முதல்ல முல்லை பெரியார் டேம் 1895ல வந்து தமிழ்நாட்டுல கம்ப்ளீட் பண்ணது வந்து இவங்க தான். இவரோட ஹெட் வந்து மெட்ராஸ் பிரசிடென்ட்ல இவர் ஹெட்டா இருக்காரு. இவருடைய ரோல் வந்து தமிழ்நாடோட, அது முல்லை பெரியாரோட டேம் வந்து ரொம்ப பெரிய. இன்னைக்கு கூட நான் ஒரு நியூஸ்ல ஒரு வாட்டி பாத்துருக்கேன் அந்த பேர். இந்த பென்னிக்விக்ங்கிற பேரை வச்சு அந்த அவருடைய சிலை கூட இன்னும் இந்த முல்லை பெரியார் டேம்ல இருக்கு. அவங்களுடைய அந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட பென்னிக்விக்னு பேர் வைக்கிறதா சொல்லி நான் ஒரு வாட்டி பாத்துருக்கேன் நியூஸ். நான் ஏதோ நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன். அந்த குடும்பத்துல பிறக்கிறவங்க யாருக்காவது இருந்தாங்கன்னா பென்னிக்விக்னு பேர் வைக்கிற ஒரு வழக்கம் கூட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், எனக்கே புதுசுதான். ஸோ இதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம், இதோட முடிச்சுப்போம். Name of the personality who is related to this following. The author of the Satya Prakash. His cry was go back to Vedas. He is introduced Kriyani like called Siddhi. சத்ய பிரகாஷ் அப்படிங்கிற புக்கை எழுதுனது வந்து எனக்கு இப்பதான் 19th செஞ்சுரி. இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா 19th செஞ்சுரி வரும். சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி இந்த கான்செப்ட் நான் கொஞ்சம் நடத்திடுறேன். சுவாமி தயானந்த சரஸ்வதி இவர் தான் ஆரிய சமாஜை வந்து கிரியேட் பண்ணார். ஆரிய சமாஜ் கொண்டு வந்தது சுவாமி தயானந்த சரஸ்வதி. விவேகானந்தர் வந்து அவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷனா ஸ்டார்ட் பண்ணல. பட் ஸ்டில் அது பெரிய ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு தலைவருக்கு கீழே அசிஸ்டண்டா இருந்தார் விவேகானந்தர். அடுத்து ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமோஜோட ஹெட் 1826 வந்தாங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து ஆரிய சமாஜோடைய ஹெட். சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி பிரார்த்தனா சமாஜ். ஒரு விஷயம் அது டவுட் இருக்கு. ஆனா அந்த புக்கை எழுதுனது வந்து சத்ய பிரகாஷ் தான், அது கன்ஃபார்ம். அது புக்கோட பேர் சத்யார்த்த பிரகாஷ்ங்கிறது புக்கோட பேர். எழுதுனது வந்து அந்த தயானந்தா, சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜ் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆமா, கரெக்ட். சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜோட தொடக்கம் வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அவருக்கு அடுத்து வந்தவர் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சது வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அதுக்கப்புறமா சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து
அதை புத்துணர்ச்சி பண்ணது வந்து சுவாமி தயானந்த ரொம்ப முக்கியமல்ல. அவர் தான் சொன்னாரு கோபாக் வேதாஸ் அதாவது அவங்களோட அதாவது இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு பாக்குறப்ப நம்மளுடைய கான்செப்ட் வந்து பிரிட்டிஷ் வந்து 1857 அப்புறமா ஃபர்ஸ்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் நடந்திருக்கும். அதாவது முதல் உலக போர் நடந்துச்சு. சாரி, உலக